இந்த கடக ராசிக்கு அரகஜா வைக்கலாமா, எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், என்ன கலந்து வைக்கணும் சொல்லுங்கம்மா. அரகஜா அப்படிங்கிற விட கடகர் ராசிக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லும் போதே தாய்மை. கடக ராசின்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் வருது நம்மளுக்கு. ஆமா, தாய்மை உணர்வு அவங்கள்தனம் அதிகமா. ஃபர்ஸ்ட் வந்து கடகராசிக்காரங்க வந்து பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. நம்ம வீட்டில் உள்ள பெண்கள் வந்து கஷ்டப்படாம இருக்கணும். எந்த நேரத்துலையும் பாருங்க, அடுத்த இடத்துல வெளி இடத்துல போய் ஒரு அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது. நம்ம கடகராசிக்காரங்க பெரும்பாலும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அழகா வச்சுக்கிறணும், ஒரு மதிப்பா வச்சுக்கிறோம், அந்தஸ்தான ஒரு மதிப்பா வச்சுக்கிறணும். இவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க சாப்பிட்டியாமா, நல்லா இருக்கியாமா அப்படி கேட்டாலே போது இவங்க உடனே பாருங்க இறக்கப்பட்டியாமா. இவங்களை வந்து எதிர்க்கு நேர்ந்து மோதி இவங்களை ஜெயிக்கவே முடியாது. ஆனா இந்த அன்பான வார்த்தை மூலமா இவங்க வந்து அப்படி ஏமாற வைக்க முடியும். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைய கமெண்ட்ஸு, பாசிட்டிவான அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது எல்லாமே வியூவர்ஸ் ஆன உங்களால் தான். எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு பெருசாக ஆனதுக்கு காரணம் நீங்கள் தான். அதை நினச்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு ஜோதிடர் ஒருத்தருங்களை பார்க்க போகிறோம். அதாவது அவங்க எப்படின்னா, இன்றைக்கி உலகமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே ஒரு விஷயம், அது என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். உலகமெல்லாம் இன்றைக்கி அந்த ட்ரெண்டிங் தான் போயிட்டுருக்கு. விஜய் ஏன் பொட்டு வச்சார், அந்த பொட்டில் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் பேசிகிட்ருக்கோம். கடைசியாக அது என்னன்னு பார்த்தா அரகஜா. அந்த அரகஜா அப்படின்னா என்ன, அதனால எவ்வளோ நன்மைகள்லாம் நடக்கும். இந்த அரகஜா வந்து 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி உபயோகப்படுத்தணும், அதனால் அவங்களுக்கு எவ்வளோ நன்மைகள், ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது இந்த அரகஜா வச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், ஒரு அருமையான குணம், அழகான ஒரு பொலிவான அவங்கள வந்து நம்ம பார்க்க போகிறோம். வந்ததுலேருந்தே அவ்வளோ அருமையாக பேசிகிட்ருக்காங்க, ஒரு அன்பான வார்த்தைகள். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள உங்களுக்கும் பிடிக்கும். அவங்க வந்து 1000 கலைகளையும் கற்றுக்கிட்டாங்களாம். அதாவது நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஜோதிடம், வாஸ்து நிபுணர், நியூமராலஜர், மலர் மருத்துவம், இத்தனையும் படித்தவங்களாம் அவங்க. அப்போ அவங்கள நம்ம சந்திச்சே ஆகணுமா இல்லையா? அவங்க தான் மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மா. அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க அவங்களே சந்திக்கலாம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. முதல்ல ஒரு வணக்கத்தை போட்டுருவோம். வணக்கத்தை சொல்லுங்க. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்து கொண்டிருக்கும் நம் ஜோதிடர் யுகம் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது நிறைய இன்னைக்கு வந்து ஒரு மாற்றங்கள் வந்துட்டுருக்கு. ஒரு விஷயத்தை பற்றி நமக்கு யாருக்குமே தெரியாத இருந்தது. அந்த விஷயம் விஜய் பொட்டு வச்சதுனால தெரிஞ்சிடுச்சு இல்லையா? நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுட்டாரு. அதனால் அது என்னதுன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரெண்டிங் ஆகிடுச்சு. அதுதான் அரகஜா இல்லையா? அரகஜானா என்ன, அந்த அரகஜா வைக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள். ஏன்னா அதுனா ஒரு ராசிக்கும் ஒரு நன்மைகள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. அதை உங்கள் மூலியமாக தான் நாங்கள் இப்போ 12 ராசிக்காரங்களும் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாங்க. சொல்லுங்கள், அரகஜானா என்னம்மா? ஏம்மா, இப்போ வந்து இந்த அரகஜா அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு மட்டும் வந்தது கிடையாது. இது வந்து பல்லாயிரக்கணக்கான வருஷத்துல நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள் எல்லாருமே வந்து பயன்படுத்தி வந்தது தான். அப்படி இது இன்னைக்கு நேற்று கண்டுபிடிச்சது இல்லை, போன நூற்றாண்டு வந்தது அந்த விஷயமே இது கிடையாது. இதெல்லாம் பாரம்பரியமா கொண்டு வந்த விஷயங்கள் தான். இப்ப பாருங்களேன், கருங்காலி அப்படிங்கிறது எப்ப கருங்காலி இன்னைக்கு வந்ததா, கருங்காலி மரம் அப்படி இன்னைக்கு வந்ததா? இல்லை. நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்வாங்க, வீட்டுல எல்லாரும் வீட்லயும் கருங்காலி உலக்கம் இருக்கும். இருந்ததா இல்லையா? எதனால? நமக்கு யாரும் செய்வன செய்யக்கூடாது, நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அதனால வந்து அந்த கருங்காலி உலக்கைய பயன்படுத்துறாங்க. அந்த கிரகண நேரங்கள்ல கூட பாருங்க, தாம்பாளத்துல தண்ணி வச்சு கருங்காலி உலக்கைய வந்து நிப்பாட்டி வைப்பாங்க. அது அப்படியே நிற்கும். அந்த கிரகண டைய முடிஞ்ச உடனே அது விழுகும். அந்த அளவுக்குலாம் அது பாரம்பரியமா வந்துதான் கருங்காலி மாலைகள்லாம் பார்த்துக்கோங்க.
ஆனா இதையும் பாருங்க, நம்மளுடைய சிஎம் சார் வந்து ஒரு படத்துல ஏதோ ஒண்ணு போட்டிருந்தோட அந்த மாலைக்கு ட்ரெண்டிங் ஆச்சு. ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. 1000 ரூபாய்க்கு வாங்குற மாலை, ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குற மாலையெல்லாம் 7000, 8000, 10,000 கொடுத்துலாம் வாங்குனாங்க. ஆமா. ஆமா, சாதாரண நடக்கக்கூடிய விஷயங்கள். செலிபிரிட்டியா இருக்கக்கூடிய இங்க விஐபியா இருக்கிறவங்க போடோகிராஃப தான் பாருங்க, நான் சுக்கிரனுடைய பவர் வந்து அவங்களுக்கு தான் அதிகமா இருக்குது. அப்ப அவங்க யூஸ் பண்றப்ப அந்த பொருளோட மவுஸ் வந்து கூடிருது. அதே மாதிரி தான் அரகஜாவும். இதுவும் சாதாரண எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். நம்ம அடுத்து வந்து இது யாரெல்லாம் பயன்படுத்தணும், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லுவோம். தேங்க்யூம்மா. ரொம்ப அழகாக சொன்னீங்க அரகஜா பற்றி. அதாவது அரகஜா அப்படின்னா என்ன அப்படின்னு இப்போ நீங்கள் நிறைய தெளிவாயிட்டிருப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, விஜய் அவர்கள் மட்டும் வைக்கணும்னு இல்லை, நம்மளும் வச்சுக்கலாமா எல்லாரும். ஆனால் ராசியில் எந்தெந்த ராசி வைக்கலாம், எந்தெந்த ராசி வைக்கக்கூடாது, அவ்வளோதான் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ நிறைய விஷயங்களை நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னும் நீங்கள் வந்து எங்கள் சங்கரேஸ்வரி மேமை பார்க்கணும் அப்படி, ஜாதகம் பார்க்கணும், இல்லை வாஸ்து பார்க்கணும், இல்லை மலர் மருத்துவம் பார்க்கணும், இல்லை நியூமராலஜி பார்க்கணும், என்ன வேணாலும் அவங்கக்கிட்ட எது வேணாலும் பார்த்துக்கலாம். அழகாக உங்களுக்கு நல்ல பரிகாரங்கள், அது உள்ளான தெளிவான உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. எங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாகவே போய் காண்டாக்ட் பண்ணலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க, பாருங்கள். அவங்க சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய நன்மைகளை அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அடுத்தது கடகராசி. இந்த கடகராசி அப்படின்னா சொல்லவே வேணாம். முதலமைச்சர், நடிகர், இளைய தளபதி விஜய் அவர்களும் கடகராசி. அவரும் வந்து அரகஜா தான் வச்சுருக்காரு. ஆனால் அவரை குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்குதே. அவரை ஒரு அழகான முகம், நிறைய விஷயங்கள் அவர் நிறைய நல்லது பண்ணுறது சில பேருக்கு தெரியறது இல்லை. நிறைய விஷயம் உள்ளே தெரியுது, உள்ளே அவர் பண்ணுறாரு நிறையா. அவர் நட்பு ரீதியாக பண்ணுறாரு, எல்லாருக்கும் நிறைய நல்லது விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாருன்றத அரகஜா வச்சதுக்கப்புறமா தெரியணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கடக ராசிக்கு அரகஜா வைக்கலாமா, எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும், என்ன கலந்து வைக்கணும் சொல்லுங்கம்மா. அரகஜா அப்படிங்கிற விட கடக ராசிக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொல்லும் போதே தாய்மை. கடக ராசின்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் வருது நம்மளுக்கு. ஆமா, தாய்மை உணர்வு அவங்கள்தனம் அதிகமா இருக்கும். ஆமா, ஒரு அம்மா தானே எல்லாத்தையுமே வசியப்படுத்த முடியும். உண்மைதான். அதே மாதிரிதான் கடகராசிக்காரங்க. வெரி குட். இன்னைக்கு பிறந்த குட்டி வயசுல இருந்து 90 வயசு தாத்தா வரைக்கும், பாட்டி வரைக்கும் பாருங்க, யார கேக்குறாங்க, பாட்டி கூட ஜிஎம் தான் கேக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒரு செலிபிரேட். அப்ப கடகராசியை பிறந்தவங்க தான் நிறைய பாருங்க அரசியல்லையும், அரசியல்வாதியா இருக்கிறவங்க நேர்மையா இருக்கக்கூடியதுல பாத்தீங்கன்னா அந்த கடகராசிக்காரங்க தான். அதுல வந்து என்னன்னா அவங்க தாய்மை உணர்வு, எந்த ஒரு காரணத்துக்கான மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் பண்ணவே மாட்டாங்க. அதான் நம்மளுடைய சிஎம் சாருடைய குணமும் அதுதான். யாராவது எங்கேயாவது ஏதாவது ஒண்ணு செலவழிச்சு இது வாங்கினாங்களா, இல்ல விஜய் சார் அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு தான் எல்லாமே வந்து ஒட்டுமொத்த வெற்றியும். அது கடகராசி. இல்ல நிறைய நல்லது பண்றாரு அப்படிங்கிறது. அவர் எங்க ஏரியால தான் இருந்தாரு, எனக்கே தெரியும் நிறைய இவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காருன்றதெல்லாம் வந்து இப்பதான் தெரியுது, பேரு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. பட் அவரெல்லாம் ஒரு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்தே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி, அந்த இறக்க குணம். ஏன்னா அந்த கடக ராசியில தான் பாருங்க குரு உச்சமாகறாரு, சந்திரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது. அப்படி இருக்கிறப்ப பாருங்களேன், குரு சந்திரனால என்ன செய்வாங்கன்னா தாய்மை. வர்றவங்களுக்கு பசியான முகம் பார்த்து சோறு போடுவாங்கல்ல, அது மாதிரிதான் உங்க முகத்தை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த கடகராசிக்காரங்க தான். அதான் நம்மளுடைய சிஎம் சாரோடைய அவருடைய எண்ணமும் அப்படிதான். மக்களுக்கு என்ன தேவை, அப்ப எதை கொடுத்தா இவங்க நிம்மதியா இருப்பாங்க, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் செய்யறாரு. ஃபர்ஸ்ட் வந்து கடகராசிக்காரங்க வந்து பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. நம்ம வீட்டுல உள்ள பெண்கள் வந்து கஷ்டப்படாம இருக்கணும், எந்த நேரத்துலையும் பாருங்க அடுத்த இடத்துல வெளி இடத்துல போய் ஒரு அசிங்கப்படக்கூடாது, அவமானப்படக்கூடாது, எந்த ஒரு இக்கட்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான். இப்ப கடகராசிக்காரங்க ஒருத்தரை கல்யாணம் முடிச்சாங்க அப்படின்னா அந்த பெண்கள் வந்து நிம்மதியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து கவனிக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. அதுவும் பாருங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். தங்க கூண்டுல வளர்க்குற கிளி மாதிரி வச்சிருப்பாங்க ஒருத்தங்களை வந்து. ஆனா அது வந்து இல்லாம கஷ்டம், அந்த அன்பு அந்த பாதுகாப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த இதோட அருமை தெரியும். சுதந்திரமா இருக்கிற நிலைகளும் அந்த அருமை தெரியாது இல்லை உங்களுக்கு. ஆனால் நம்ம கடகராசிக்காரங்க பெரும்பாலும் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் அழகா வச்சுக்கிறணும், ஒரு மதிப்பா வச்சுக்கிறோம், அந்தஸ்தான ஒரு மதிப்பா வச்சுக்கிறணும். தன்னுடைய இணைக்கு ஒரு எங்கேயாவது இடத்துல ஒரு இக்கட்டான நேரத்துல கூட யாராவது அவமரியாதை பண்ண விட்டு தர மாட்டாங்க இவங்க. அது ஆணாக இருந்தாலும் அப்படிதான், பெண்ணாக இருந்தாலும் அப்படிதான்.
அதே மாதிரி பாருங்க, ஒருத்தவங்க கடகராசி இருக்காங்கன்னா அவங்க வந்து வெளியில குடும்பத்தோட வெளியில போறப்ப ஃபேமிலியை நம்பி ஒரு பொறுப்பை கொடுப்பாங்க. ஆனா இவங்களும் பாருங்க பின்னாடியே வாட்ச் பண்ணுவாங்க, சரியா செய்யறாங்களா செய்யலையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வந்து. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமா எமோஷனல் ஆகக்கூடியவங்க. இப்ப ஒருத்தவங்ககிட்ட ஏதோ ஒரு இவங்களுக்கு பிரச்சனை கொடுத்த ஏமாத்திட்டாங்க அப்படின்னா கண்ணீர் வந்து கீழ் தரையை விழுகவும் செய்யாது. அப்படி கண்ணுல பாத்தீங்கன்னா கண்ணீர் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும். நம்ம உணர்வுகள் வந்து அப்படி வெளிக்காட்டக்கூடியவங்க. எல்லா கஷ்டத்தையும் மனசுக்குள்ள ஆமா வச்சுக்கிடுவாங்க பார்த்துக்கங்க. அதே மாதிரி அதிகமா புத்திர தோஷத்துக்கு ஆளாகக்கூடியவங்களும் கடகராசிக்காரங்க தான். ஓகே ஓகே. அதனாலதான் வந்து பாருங்க, கடகராசிக்காரர்களுக்கு வந்து எப்பயுமே வந்து மனசை வந்து ரிலாக்ஸா வச்சுக்கணும். மற்றவர்களுக்காகவே ஒரு யோசனைகள் எல்லாமே இருக்கும். ரசனைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. சந்திரன் ரசனைக்கு அப்ப கற்பனையிலே பாருங்க, ஒருத்தவங்களுக்கு அப்படியே கற்பனையிலே யோசித்து பார்ப்பாங்க. ஓ இது நல்லா இருக்குமே, இது செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உரியவங்க தான் கடகராசிக்காரங்க. அப்ப இவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடகராசிக்காரர்களுக்கு இந்த அரகஜாவை வந்து ஒரு குங்குமத்தோடு கலந்து இவங்க வந்து நெத்தியில வந்து இப்படிதான் கோடு மாதிரி வச்சுக்கணும். சாதா குங்குமம். ஆமா, பட்டையா வச்சுக்கிட்டாங்க. அப்படியே கோவில்ல கொடுக்குற குங்குமத்துல கூட கலந்து தாளம்பு குங்குமம் ரொம்ப நல்லது. அதுதான் மனசை வந்து வசியப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமா இருக்குது. இவங்க வந்து இந்த அரகஜா அப்படி குங்குமத்தோடு கலந்து பயன்படுத்த கிடைக்குது எல்லா இடத்துலயும் தாழம்பு குங்குமம். ஆமா, பயன்படுத்துறப்ப இவங்க போய் யார்ட்டையும் ஏமாற மாட்டாங்க. இவங்க வந்து யாராவது ஒருத்தவங்க சாப்பிட்டியாமா நல்லா இருக்கியாமா அப்படி கேட்டாலே போது இவங்க உடனே வருங்க இறக்கப்பட்டியாமா. இவங்களை வந்து எதிர்க்கு எதிர நேர்ந்து மோதி இவங்களை ஜெயிக்கவே முடியாது. ஆனா அந்த அன்பான வார்த்தை மூலமா இவங்க வந்து அப்படி ஏமாற வைக்க முடியும். அப்புறம் தான் இவங்க யோசிப்பாங்க. அதனால வந்து இவங்க வந்து அந்த மாதிரி வந்து குங்குமத்தோட கலந்து நெத்தியில வந்து இப்படி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப அற்புதமா அந்த அரகஜா வந்து வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் வந்து மனசு நிம்மதியை ஃபர்ஸ்ட் கொடுக்கும். எதனாலும் பாருங்க, தன்னுடைய குழந்தைகளை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தன்னுடைய வாழ்க்கை துணையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் யோசிக்கிறப்ப இவங்களுடைய லைஃப் வந்து இவங்க மறந்துடுவாங்க. வேலைக்கு போனாலும் வீட்டு யாபகமா தான் இருக்கும். ஐயோ நம்ம பிள்ளை அங்கே போனாலே, எங்கள் பையன் அங்கே போனானே, வீட்டுக்காரர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா, இதே இது ஆண்களா இருந்தாங்கன்னா வீட்டில் என்ன செய்யறான்னு தெரியலையே, சாப்பிட்டாலா பிள்ளைய நினைக்கல அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இருக்கு, மனசுல இருக்கும். யாருக்குமே பாசம் இல்லாம இருக்கா இருந்தாலும் இவங்க ரொம்ப அதிகம். மனைவி குழந்தைங்க மேல பாசம் இல்லாதவங்க யாரு இருக்காங்க, அதுலயும் இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. கடகராசி நேயர்கள் அனைவருக்குமே வந்து அரகஜா தாழம்பூ குங்குமத்தில் கலந்து வச்சா அவ்வளோ ஒரு மகிமை. ரொம்ப இறக்க குணம், இறக்க இருக்கணுங்க, அதுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப அன்புக்கு அடிமையாயிடாதீங்க. ரொம்ப ஒரு அழுத்தமான ஆள் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப பாசமானவங்க. எதையுமே வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிற ஒரு குணம் உள்ளவங்க கடகராசி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் இல்லைங்க, ஃப்ரீயாக இருங்க, ஜாலியாக இருங்க. வாழ்கிறதே கொஞ்ச காலம், இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தில் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. இந்த அரகஜாவை தாழம்பூ குங்குமத்தில் வச்சு நீங்களும் பயனடையணும். உங்களுடைய காரியங்கள் எல்லாம், நீங்கள் செய்கிற வேலைகள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் குடும்பம் எல்லாமே சந்தோஷமாக வெற்றி அடையணும்னு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நன்றி. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து மேடமை நீங்கள் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். அவங்க நிறைய பண்ணுறாங்க. மலர் மருத்துவம் பண்ணுறாங்க, அதாவது மலர் ரெமிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை இல்லை, வீட்டில் ஒரே குடும்பத்தில் ஒரே பிரச்சனை இருக்குது, எங்கே போனாலும் நிம்மதி இல்லை, நான் செய்கிற வேலை தடங்கலாகுது அப்படின்னா அந்த மலர் ரெமிடி வந்து ரொம்ப அழகான நிறைய வேலை செய்யும். அதெல்லாம் அவங்கக்கிட்ட அவங்க நிறைய பேர் அது பண்ணுறதில்ல, இவங்க மேடம் பண்ணுறாங்க, சங்கரேஸ்வரி மேடம் பண்ணுறாங்க. அதனால் நம்பர் எடுத்து அவங்கள நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணுங்க, இன்னும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ.